விஜய் அவர்களுக்கு தான். ஏன்னா இந்த வாட்டி நாங்களும் நிறையா பேரை கேன்வாஸ் பண்ணி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி என்ன நன்மை கிடைக்கும், என்ன இது கிடைக்கும் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டும் சொல்லி டிவிகேக்கு விசிலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி சார்பாகவும் சென்னை அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநலத்து சங்கத்தின் சார்பாகவும் ஆர்கே நகர் தொகுதியில் இந்த விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேன்வாஸ் பண்ணி மைண்டில் ஏற்றி எல்லாம் செய்வாங்க. நம்ம ஓட்டுநர் வாழ்வாதாரம் என்றைக்கும் கிடைக்காது. நம்ம ஓட்டுநர் வாழ்வாதாரம் கொடுப்பாங்க. நம்ம ஓட்டுநர் வாழ்வாதாரத்துக்கு நல்லது செய்வாங்க. ஏன்னா நம்ம எம்எல்ஏவாக நிற்கிறவரும் நம்ம ஓட்டுநர் தான். ராயபுரம் தொகுதியில் எம்எல்ஏ நிற்கிறவர் ஒரு ஓட்டுநர் தான். அவர் ஓட்டுநராக இருந்து இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு. அதனால் எல்லோரும் சேர்ந்து நம்ம வாக்களித்தால் கண்டிப்பாக தளபதி ஐயா அவர்கள் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்றால் நம்ம ஓட்டுநருக்கு நல்லது செய்வாங்க, நல்லதே பார்ப்பாங்க, நல்லதே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அனைத்து ஓட்டுநரும் சென்னை அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பில் இருக்கும் சங்கத்தில் இருக்கும் அனைத்து ஓட்டுநரும் விசிலுக்கே வாக்களித்தோம். டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சியில் இருக்கும் அனைத்து தோழர்களும் விசிலுக்கே வாக்களித்தோம். எங்கள் ஃபேமிலி முதற்க எல்லோருக்கும் விசிலுக்கே வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்ததுக்கு நிறைய கேன்வாஸ் பண்ணி நீங்கள் ஊராக போயிட்டு மாநாடு தான் போட்டிங்க. நாங்கள் ஆட்டோவிலேயே கும்பலாக உட்காந்து மாநாடு போட்டோம். நீங்கள் ஊராக போயிட்டு சேஜேரி மக்களை சந்தித்து மாநாடு போட்டிங்க. நாங்கள் ஆட்டோ ஓட்டிக்கினேன். ஒரு மக்களை பார்த்து ஒரு ஓட்டுநரை பார்த்து நாங்கள் கேன்வாஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி தளபதி விசில் அவர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே இது பண்ணுங்க. லாஸ்ட்டில் நீங்களும் மகளிர் எந்த வாகனத்தில் ஏறினாலும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்களும் இதுமாரி பண்ணீங்கன்னு எங்கள் ஓட்டுநர் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்த வண்டி ஆட்டோ ஓட்டினா தான் எங்கள் பொழப்பு. இன்றைக்கி உட்காந்து நாங்கள் ஓட்டி 10 ரூபா சம்பாதிச்சாதான். ஏன்னா இந்த ஆட்டோவை நம்பி நாங்கள் டியூவில் எடுத்துருக்கோம். இந்த ஆட்டோ நாங்கள் டியூவில் எடுத்துருக்குறோம். டியூவில் எடுத்து அந்த ஆட்டோ டியூவை கட்டணும். இந்த ஆட்டோவை நம்பி நாங்கள் நிறையா கடன்களுக்கு வாங்கியிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சி கண்ணை கசிக்கு நின்னால கதைக்காரன் கதவை தட்டுறாங்க. அந்த கடனெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் உட்காந்து சம்பாதிச்சாதான் அவங்க கடனே நாங்கள் அடைக்க முடியும், வண்டி டியூவும் அடிக்க முடியும், நாங்கள் ஒரு வேளை சோறும் தின்ன முடியும். ஆனால் நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் மகளிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கன்னா ஆண்கள் நாங்கள் என்ன பண்ணோம்? நம்ம